ஏய் புடவைல வேணாமா? இல்ல கையில பிடிச்சு. இல்ல கையில பிடிக்க முடியாது. கபரி பெண்கள் காட்டி கபரி பெண்கள் என்ன காட்டி கடி பெற்று வருவார் என்று அவசரமே தவமுடி உரியமாக நடக்கூட நவகரித்தி உதிகளே மஞ்சராகை உடமது தாக்கரசி தவமுடி வேட கொண்டு தன் அண்டையை பருகிட்டேன் என்ன ஊத்து மயிர் ஊத்தாறவன் ஏன்டா என்னடா சூடே தெங்காதர ஆற கலையில உன்னதர பாடு நான் என்ன ஒரு கோட்டரை தான் பேசுறேன். என்ன பண்ணனா கங்காதரா 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 கங்காதரா
கங்காதரா கங்காதரா சிவசம்போ ரகுராம். இதெல்லாம் வேண்டாம், நல்லா சுறுசுறுப்பா பா. ஏண்டா ஏன்னா இந்த நாடகம் பிடிக்கலையா? இந்த மயிர் நாடகமெல்லாம் வேண்டாம். ஊரே பத்தியா இருக்கணும், உலகமே பத்தியா இருக்கணும், கூத்து ஆடுறவங்க பாக்குறவங்க எல்லாருமே பத்தியா இருக்கணும். எல்லாரும் பக்தியா இருந்து மேல இருந்து கடிய போட்டு கீழே இறங்கும் போது அதெல்லாம் வேண்டாம், கம்முனு இரு. எங்க காவேரி பக்கம் மாதிரி ஒட்டி யாராவது சேர்த்துட்டாங்க செட்டு கட்டி போவாங்க. வா வா இல்ல மாப்ள பெருமையா பேசுறேன். சரி இந்த நாடகம் வேண்டாம், நல்லா சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா அடியும் உதையுமா. ஆரம்பம் சண்டை அப்படியா? அள்ளிமுத்துக்கு நான் இருக்கிறேன். ஆரவல்லிக்கு தம்பி நீ என்ன பேசுற? ஓய் என்ன பேசுற? நான் தான்ப்பா ஆரவல்லி. வா ஏதோ குடுக்குறது ஓடுவேன். குரு குரு உனையாவது பக்தியா நடக்கும், சுறுசுறுப்பா நடக்கும். ஆமா. பாதியில் நிறுத்தி சொல்லக்கூடாது. சம்பளம் கொடுக்கறதான ஆடுறது நீயே, என்கிட்ட வாங்கி திக்கிறவன் நீயே. மூடிக்கிட்டு நான் சொல்றத ஆடிட்டு போ. அடியா பெண்களா சரியா ஏன்டா கைது வச்சு தரணும்?
முண்டை நத்தினே வச்சு பட்டாரு பட்டாரு அடி யாரடியோ வாயை வந்து வாயில நம்ம நிறைய முடிய என்ன மயிருக்கு சுருட்டுப்பா நாடகம்பா. ஆமா இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நீ வேற கூத்து வேண்டாம். நீ இன்னைக்கு என்ன பட்ட ஏய் இந்த கூத்தெல்லாம் வேண்டாம். இந்த கூத்து தெரியுமா? அர்ச்சகராங்க தெரியுமா? அர்ஜுனா சோகமா நாடகம். அதாவது பக்தியா நாடகம் பார்த்தாச்சு. ஆமா விருப்பமான நாடகம் பார்த்தாச்சு. சோகமான நாடகம் தானே ஆடுறது சோகமான நாடகத்துல ஒரு சந்திப்பு பாரு. சோகமான நாடகம் அதான் மதுரை வேற மாரியாயி சந்திப்பாங்களோ சோகட்டம் அந்த சட்டத்துல பாரு. உலகத்துல பொய் பேசாத ஒரே மனிதன் யாருன்னா ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் அவனை பரிசோதனை செய்வதற்காக தேவலோகத்தில் இருந்தக்கூடிய தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சூழ்ச்சி செய்து நாடு நகரம் நவநீத செங்கோல் உப்பு சட்டி வரையோரு எல்லாமே இழந்து கடைசிட்ல தாயும் பிள்ளையும் பிரிந்து
பிரிஞ்சு போய் ஹரிச்சந்திர ஒரு இடத்துலயும் அதாவது மனைவி சிவசந்திரபதியும் லோகிதாசன் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இருக்கும் போது நாடகத்துல மங்களான்பட்ட லோகிதாச பாம்பு கடிச்சு செத்து போயிடுறான். அப்படி பாம்பு கடிச்சு சாகும் போது சந்திரபதி அதாவது சுடுகோட்டுல அந்த பாலகனை போட்டுக்கிட்டு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டே பழகா நான் என்ன செய்வேன், உங்க அப்பா வந்து பவன் எங்கன்னு கேட்டா நான் யார காட்டுவேன், இப்படி அநியாயமா காணத்துல வந்து படுத்துக்கிட்டே இந்த பஞ்சமத்தில படுத்திருக்கக்கூடிய உன் உடம்பாகப்பட்டது இந்த சுடுகோட்டு எல்லையில வந்து படுத்திருக்குது, இந்த சுடுகோட்டுல வந்து பணமா படுத்துக்கிறேன்னு சொல்லி அழுது புலம்புற கட்டம் இது. ஹரிச்சந்திர கேட்டாங்கல்ல, இது சோகமான நாடகம், அதனாலதான் வேற நாடகம் வச்சாச்சு. இருந்தாலும் ஒரு ஆள் பாடி நான் ஒருத்தரே கேட்டா நல்லா இருக்காது. நீங்க ஏதாவது வேற ஏதாவது பக்கத்துல கூத்தாடணும் சொல்லு. ஆமா, இருந்தாலும் நீ பக்கத்துல எங்கேயாவது கூத்தாடணும் சொல்லு. வந்து வெடி வரல பாத்துட்டு நான் காலையில எனக்கு வந்து தர்றேன். இருந்தாலும் என்ன ஊரு? ஊரே நடா ஊரு உத்திகாபலத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நமது இனமான சொந்தங்களாக விளங்கக்கூடிய அருந்ததி பகடிமார்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து மாரியம்மன் மதுரைக்காக வேண்டி கும்பாபிஷேகம் முடித்து 1ஆம் ஆண்டு நினைவு நாய் எனக்கு போன் பண்ணி எடுத்துட்டு சொன்னாங்க. நீ எனக்கு போன் பண்ணி எடுத்துட்டு சொன்னா 1ஆம் நினைவு நாள் கூத்தாடணும். அது என்னடா யாரா செத்து போயிட்டாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். 1ஆம் ஆண்டு நினைவு வருஷாந்திரம் கூத்துனா நான் யாரும் செத்து போயிட்டாங்க. நான் வர காட்டி பட்ட போற எனக்கு தான் தெரியும். வர்றப்பயே போயிருப்பேன். ஆமா, அதாவது 1ஆம் ஆண்டு விழாவாக இன்று ஒரு நாள் நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார்கள். ஊர் பொதுமக்கள்லாம் அவங்க எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன மக்கள் எல்லாம் மனசுபட்ட ஆண்டு, பெண் மக்கள் எல்லாம் பெற்று வருகி நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு மக்கள் சம்பத்து, மன சம்பத்து, புத்திர சம்பத்து, தானி சம்பத்து 16 செல்வங்களை பெற்று நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும். இந்த சீர்கள் இருந்த சிங்கார பொன்மணியில இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள நாடகம் என்ன? அதாவது துரியனுக்கு பாண்டவருக்கு பகை, துரியோதனுக்கு பாண்டவருக்கு பகை. இந்த பகையில 18 நாள் போர்க்களம் நடக்குது. இந்த போர்க்களத்துல இன்று வைத்துள்ள நாடகமோ 13ஆம் நாள் சண்டை அபிமன்னன் கொண்ட நாடகம். அதாவது 13ஆம் நாள் சண்டை என்று சொல்லக்கூடிய 13ஆம் நாள் சண்டை என்று சொல்லக்கூடிய அபிமன்னன் கொன்ற மாலை, இல்லை என்றால் நான்முக சண்டை. நான்முகன் சண்டை. ஆமா, சரிங்க. நான்முக சண்டை என்று சொல்லக்கூடிய அபிமன்னன் கொன்ற மாலை நாடகத்துல முதல் தர்பார் நின்ற நாவல கமெண்ட் அதாவது அபிமன்னன் கொன்றமலை என்று சொல்லக்கூடிய நாடகத்துல முதல் தர்பாராக யார் வருகிறார்? தில்லி என்னும் அஷ்டாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய வெங்கல திரேகர் மணித்த மன்னனாகப்பட்ட துரிய மன்னன் சபைக்கு வருகிறார். அவரை உள்ள நான் உள்ள போனா அவர் வெளியே வந்துருவார். மலமல் உள்ளவோ போயிட்டு வர சொல்லுங்க.